போதனைகளில் நேரடியாக கடன் பற்றி வேத நூல் போல குறிப்புகள் இல்லை. ஆனால் கர்மா, ஒழுக்கம், சிந்தனை, தியாகம், ஆற்றல் மேலாண்மை பற்றிய அவருடைய ஆழமான கருத்துக்கள் அடிப்படையில் கடன் சுமையிலிருந்து விடுபடும் ஆன்மீக வழிகளை, பாபாஜியின் போதனைகளை அடிப்படையாக கொண்டு கடன் சுமை குறைய அவர் சொல்லக்கூடிய சரியான ஆன்மீக வழி. மகாவதார் பாபாஜி சொல்வார், கடன் என்பது வெறும் பண சுமை இல்லை, அது மனத்தின், கர்மாவின் மற்றும் ஆசையின் பிரதிபலிப்பு. பாபாஜியின் முதல் உண்மை, அமைதி இல்லாத மனதில் பணம் தங்காது. நாம் குழப்பமாக இருந்தால் எடுக்கும் முடிவுகளும் குழப்பமாக இருக்கும். கடன் எடுக்க வேண்டாத இடத்திலும் எடுப்போம். அதனால் தினமும் 5 நிமிஷம் மூச்சு தியானம் செய்ய பாபாஜி அறிவுறுத்துகிறார். மனம் அமைந்தால் வாழ்க்கை ஒழுங்காகிறது. வாழ்க்கை ஒழுங்கானால் கடனும் குறைகிறது. பாபாஜியின் 2வது வழி, ஆசைதான் கடனின் தந்தை. காட்சிக்கு வாங்கும் செலவுகள், தேவையில்லாத வாங்கல்கள், உடனடி இன்பத்துக்காக செய்யும் பேதைகள், இவையே கடன் பெருகச் செய்கிறது. பாபாஜி சொல்வார், தேவை முன்னிலும் ஆசை பின்னிலும் இரு, அப்போ கடன் உன்னை தொடாது. பாபாஜியின் 3வது வழி, அன்னதானம், கடன் கர்மாவை கரைக்கும் ரகசியம். அவர் சொல்லும் மிக வலிமையான தத்துவம், ஒரு உயிர் நிம்மதியாக உண்ணும் போது உன் கர்மா தீரத் தொடங்கும். வாரத்திற்கு ஒரு உணவு, ஒரு தண்ணீர், ₹1 உதவி, இதுவும் கர்மா கடனை சுத்தப்படுத்தும். பாபாஜி மந்திரம், தினமும் காலை 11 முறை மனத்தில் சொல்லுங்கள், ஓம் கிரியா பாபாஜி நமஹா. இந்த மந்திரம் மன ஆற்றலை உயர்த்தி சரியான வரவு வாயில் திறக்கச் செய்கிறது. பாபாஜி சொல்லும் கடன் விடுபடும் சுருக்கமான வழி, மனம், அமைதி, ஆசை, கட்டுப்பாடு, நேர்மை உள்ள உழைப்பு, அன்னதான கர்மா, தினசரி மந்திரம். உன் கர்மா சுத்தமானால் கடன் காற்றில் கரையும். ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமஹா.